மற்ற ஆப் மாதிரி இல்லாம தட்சால் ட்ரிப் சிட்டியை தவிர தமிழகம் முழுவதும் எல்லா டவுன்லயும் இருக்கு. லோக்கல்ல மட்டும் இல்லாம ரெண்டல், அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் டியூட்டின்னு எல்லா டவுனுக்கும் போகலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்சால் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. அசாத்திய வாழ்க்கை வாழ்ந்த சாமானிய மனிதர் அண்ணா என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புகழாரம் சூட்டியிருக்கிறார். தமிழ்நாட்டை தீய சக்தியின் கோர பிடியில் இருந்து மீட்க வேண்டியது அண்ணாவின் பெயர் தாங்கிய நம் இயக்கத்தின் கடமை என்று அண்ணாவின் நினைவு நாளில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது பதிவை வெளியிட்டிருக்கிறார். மக்களுக்கான திராவிட வழி அரசியலின் துருவ நட்சத்திரமாக விளங்கியவர் அண்ணா என எடப்பாடி பழனிசாமி புகழாரம் சூட்டியிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். அண்ணாவின் நினைவு நாளை ஒட்டி எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி தனது சமூக வலைதள பதிவில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டை தீய சக்தியின் கோர பிடியிலிருந்து மீட்க வேண்டியது அண்ணாவின் பெயர் தாங்கிய நம் இயக்கத்தின் கடமை என்று அதில் பதிவிட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மக்களுக்கான திராவிட வழி அரசியலின் துருவ நட்சத்திரமாக விளங்கியவர் அண்ணா என்று எடப்பாடி பழனிசாமி புகழாரம் சூட்டியிருக்கிறார். அண்ணாவின் நினைவு தினத்தை ஒட்டி அவரது நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவரது நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார். அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர் அண்ணாவின் நினைவு தினத்தை ஒட்டி அவரது நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார். அசாத்திய வாழ்க்கை வாழ்ந்த சாமானிய மனிதர் அண்ணா என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புகழாரம் சூட்டியிருக்கிறார். மேலும் அவரது நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி வருகிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டை தீய சக்தியின் கோர பிடியிலிருந்து மீட்க வேண்டியது அண்ணாவின் பெயர் தாங்கிய நம் இயக்கத்தின் கடமை என்று தனது சமூக வலைதள பக்கத்தில் அண்ணாவின் நினைவு தினத்தை ஒட்டி எடப்பாடி பழனிசாமி பதிவிட்டிருக்கிறார். மேலும் அண்ணாவின் நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பேரறிஞர் அண்ணாவின் நினைவு தினத்தை ஒட்டி எடப்பாடி பழனிசாமி அவரது நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி வருகிறார். மேலும் மக்களுக்கான திராவிட வழி அரசியலின் துருவ நட்சத்திரமாக விளங்கியவர் அண்ணா என்று எடப்பாடி பழனிசாமி புகழாரம் சூட்டியிருக்கிறார். பேரறிஞர் அண்ணாவின் 57ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி அவரது நினைவிடத்தில் எடப்பாடி பழனிசாமி மரியாதை செலுத்தி வருகிறார். சென்னை காமராஜர் சாலையில் உள்ள அண்ணா நினைவிடத்தில் எடப்பாடி பழனிசாமி மரியாதை செலுத்தி வருகிறார். மேலும் இது தொடர்பான விவரங்களை நமது செய்தியாளர் லட்சுமணன் வழங்க கேட்கலாம். லட்சுமணன், வணக்கம். சென்னை காமராஜர் சாலையில் உள்ள அண்ணா நினைவிடத்தில் எடப்பாடி பழனிசாமி மரியாதை செலுத்தி வருகிறார். தொடர்பான விவரங்கள் என்ன சொல்? பேரறிஞர் அண்ணாவின் 57வது நினைவு நாளை முன்னிட்டு அவருடைய புகைப்படத்திற்கு மற்றும் அவருடைய சிலைக்கு பல்வேறு கட்சி தலைவர்கள் தொடர்ந்து மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகின்றனர். அந்த வகையில் தற்போது பார்த்தோம் என்றால் சென்னை காமராஜர் சாலையில் இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் அண்ணாவின் நினைவிடத்தில் தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில்
முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்று தொடர்ந்து மலர்தூவி மரியாதை செலுத்தி வருகின்றனர். குறிப்பாக காலை முதலே தொடர்ந்து பல்வேறு கட்சி சார்பாக மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கருப்பு சட்டை அணிந்து தற்போது மலர்தூவி மரியாதை செலுத்தி வருகிறார். குறிப்பாக காலை பார்த்தோம் என்றால் அமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக நிர்வாகிகள் மற்றும் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என ஏராளமானோர் பேரணியாக சென்று இடத்தில் பார்த்தோம் என்றால் தொடர்ந்து மரியாதை செலுத்தினர். அதன் தொடர்ச்சியாக தற்போது பார்த்தோம் என்றால் அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து மரியாதை செலுத்தி வருகிறார். அந்த வகையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் முனுசாமி மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெயக்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்று தொடர்ந்து மலர்தூவி மரியாதை செலுத்தி வருகின்றனர். அந்த வகையில் பேரணியாக நின்று, அதாவது அந்த நினைவிடத்தில் நுழைவாயிலிருந்து பேரணியாக சென்று தற்பொழுது அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி உறுப்பினர்களோடு சேர்ந்து மலர்தூவி மரியாதை செலுத்தி வருகிறார். அண்ணாவின் இந்த 57வது நினைவு தினத்தை முன்னிட்டு அவருடைய நினைவிடம் பார்த்தோம் என்றால் பல்வேறு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த நினைவிடம் மட்டுமல்லாமல் அங்கு இருக்கக்கூடிய எம்ஜிஆர் நினைவிடம் மற்றும் கலைஞர் நினைவிடம் போன்ற பல்வேறு நினைவிடங்களும் தற்பொழுது மரியாதை செலுத்தப்படுவதற்காக அலங்காரமும் பண்ணி வைக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் இந்த அண்ணாவின் 57வது நினைவு தினத்தை முன்னிட்டு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய எக்ஸ்தல பதிவில் ஒரு கருத்துக்களையும் பதிவிட்டிருக்கிறார். அந்த கருத்துக்களை தற்போது நாம் பார்க்கலாம். அசாத்திய வாழ்க்கையை வாழ்ந்த சாத்திய மனிதன் தான் அண்ணா என்றும், தலைமுறைகள் தாண்டி எல்லோரும் விரும்பி விழிக்கும் அண்ணா என்பது தம்பி, மக்களிடம் செல், அவர்களுடன் வாழ், அவர்களுடன் கற்றுக்கொள், அவர்களை நேசி, அவருக்கு சேவை என்ற வசனங்களோடு மேடையில் பேச்சாக மட்டுமல்லாமல் தன் வாழ்வில் மூச்சாக வாழ்ந்து என்றும் என்றும் மக்களுக்கான திராவிட வழி துருவ நட்சத்திரமாக விளங்கும் நம் பேரறிஞர் அண்ணா அவர்களின் நினைவு நாளான இன்று அன்று கொடுங்கோல் காங்கிரஸ் ஆட்சியை வீழ்த்த மக்களுக்காக அமைத்து அண்ணா கண்ட அந்த வெற்றிதான் தமிழ்நாட்டின் அரசியலில் அந்த நூற்றாண்டு கட்டமைத்தது. அந்த வகையில் அண்ணா அவர்களின் உயிரில் உணர்வில் கலந்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டு தீய சக்தி கோரப்பிடியில் இருந்து மீட்க வேண்டிய அண்ணாவின் பெயர் தாங்கிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாற்று மக்கள் துணையோடு இந்த விடியா திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவோம் எனவும் கட்டுப்படுத்துவோம் எனவும் அண்ணாசியம் போன்றும் அதிமுக நல்லாட்சி மீண்டும் நிறுவிடுவோம் என அதுவே நம் பெருந்தமைக்கு நாம் செலுத்தும் புகழஞ்சலி எனவும் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என அண்ணா நாமம் வாழ்க என்ற பல்வேறு வசனங்களோடு தற்பொழுது அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய எக்ஸ்தல பதிவில் இந்த கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மோகன், விவரங்களுக்கு நன்றி லக்ஷ்மணன்.